புவனாஸ் கிரியேட்டிவ் லாஸ்ட் வீக் லன்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சூடாக சாதத்துக்கு மேலே நெய் ஊற்றியிருக்கேன். கட்டிப்பருப்பு, கோவக்காய் பொரியல், அப்பளம், தயிர் பச்சடி, பீட்ரூட் பொரியல், தட்டாப்பயிரும் கேரட்டும் பீன்ஸும் ஒன்றா சேர்த்து ஒரு பொரியல், அது போக உங்களுக்கு மொச்சையில் செஞ்ச புளிக்குழம்பு, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ஹெல்த்தியான லன்ச் மெனு தான். பொரியல் ஐட்டம்ஸ்னு சொல்கிறதுக்கு ஏன்னா நான் இது எதுலேயுமே தேங்காய் பூ சேர்க்கலை, ஏன்னா தேங்காய் இருக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் பால் பவுடர் தெரியும் தானே, அது லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நான் எந்த காயுமே தாளிக்கலை. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா காயை வேக விடும்போதே நான் அதில் லைட்டாக எண்ணெயும் ஊற்றியிருக்கேன். கடைசியாக அந்த பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதே நேரத்தில் கொஞ்சம் உரப்புக்காக எல்லாத்துலேயுமே தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். ஈஸியாக செய்கிற குக்கிங் தான். அதே மாதிரி தயிர் பச்சடியில் பார்த்திங்கன்னு சொன்னால் சதுரமாகவே வெங்காயம், தக்காளி, அது போக கேரட், இது மூணையும் வெட்டி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது புளிக்குழம்புல பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கொஞ்சோண்டு வெண்டைக்காய் இருந்தது, ஸோ வெண்டைக்காய், முருங்கைக்காய், கிழங்கு, அது போக உங்களுக்கு மொச்சை எல்லாமே சேர்த்து செஞ்ச புளிக்குழம்பு. ஆரோக்கியமான சாப்பாடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது அம்மா கைப்பக்குவம்.